இனிய உறவுகளே, அன்பு உறவுகளே, இனிய வணக்கங்கள். திருவள்ளுவர் மகா பெரியவர். அவர் எப்படி சொல்றது, இன்னைக்கு உலக மொழிகளிலேயே சிறந்த மொழி தமிழ் மொழின்னா உலக மொழிகளிலேயே சிறந்த நூல் திருக்குறள். மறுக்கவே முடியாது. ஏன்னா உலகத்தினுடைய தமிழ் மறை அது. அந்த தமிழ் மறையில் சொல்லியிருக்கான், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உழஞ்சுபவர்ன்றார். என்ன அர்த்தம்னா, தலைவிதி என்பது கற்பிக்கப்பட்ட ஒன்று, ஒரு கற்பனை. நீ கொண்ட செயலில் கடுமையாக உழைத்தால், முயன்றால் அந்த விதி கூட புறங்காட்டி ஓடும் அப்படின்னு சொல்றார். அடிச்சு துவம்சம் பண்றார். இப்போ ராஜஸ்தான்ல ஒரு பொண்ணு, கொஞ்சம் ஆழ்ந்து நீங்க பார்க்கணும். இது தயவு செஞ்சு ஒரு முறை யூடியூப் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களோட நான் பேசுறதுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன். நான் எனக்கு பெரிய டான்ஸோ ஒரு கவர்ச்சிகரமான பேச்சுக்களோ கவர்ச்சிகரமான விஷயங்களோ போட்டு உங்களை மயக்கிறதுக்காக நான் இல்லை. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதில்ல நான் ஆசைப்படுறேன். நீங்கள் கேட்பீங்க, நான் நம்பிக்கை இருக்கு. பணம் அது கிடக்கிறது விடுங்க, அது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு இந்த யூடியூப் கொடுத்துருக்குற இந்த பிளாட்ஃபார்ம் நான் சரியாக பயன்படுத்திக்குவேன். இந்த ராஜஸ்தானில் அந்த பொண்ணு பேர் ஆஷா காந்தாராவ். அந்த பொண்ணு +2 முடிச்சுட்டு, +2 தான் பண்ணியிருக்கு. முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆகி 2 குழந்தையாச்சு. வீட்டுக்காரன் ஓடியே விட்டான். அந்த பொண்ணு படிப்பும் இல்லை, வேலையும் இல்லை. என்ன பண்ணும் அந்த குழந்தை? பாவம், சரியான ஆதரவும் இல்லாத சூழ்நிலை. அந்த பொண்ணு போய் துப்புரவு வேலைக்கு போயிடுது. அது போய் ரோடுகளை சுத்தப்படுத்தி அது அழகாக வச்சு துப்புரவு தொழிலாளி, துப்புரவு பணியாளராக அது சேர்ந்து அந்த வேலை செய்யுது. நான் +2 பாஸ் பண்ணியிருக்கேன், வேலை கிடச்சிது, போயிடுது. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, காலம் போகுது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஏறக்குறைய ஒரு 10-15 கார் அந்த வழியாக போகுது. சர்ன்னு போவோம். இந்த பொண்ணு ஓரமாக நின்றுடுச்சு. அங்கே இந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்டுது, ஐயா யாருங்க ஐயா போகிறாங்க? கலெக்டர் போகிறாங்க இன்ஸ்பெக்ஷனுக்காக, இப்படி தான் திரும்ப வருவாங்க, சுத்தமாக வச்சுக்க ரோட, சரிதானா? நான் அந்த மாதிரி ஆக முடியுமா? அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பொண்ணு தினமும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் குடிச்சிட்டு அந்த 2 குழந்தைகளுக்கும் சமைச்சு சாப்பாடு போட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லி தூங்க வைப்பான். அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம். இதை அப்படியே பார்க்குறேன், நெட்டில் போய் பார்க்குறேன். இந்த மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு வர்றதுன்னா என்ன வழி இருக்குது? இதில் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் எடுத்துட்டிங்கன்னா ஐஏஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஐஏஎஸ்னால் என்ன? த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இங்கே இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸுங்கிறது தமிழ்நாட்டில். இதே ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஆர்ஏஎஸ், ராஜஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அப்போ ராஜஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் பண்ணி முடித்தால் அது படிப்பு கஷ்டமான படிப்பு தான். படித்து முடித்தா சப் கலெக்டர் ஆகிடலாம். சப் கலெக்டர் ஆகி 15 வருஷம் சப் கலெக்டராகவே ஒர்க் பண்ணால் கலெக்டர் ஆகிடலாம். இந்த பொண்ணு இதெல்லாம் போய் நெட்டில் போய் தேடி ஃபுல்லாக பார்க்குது. இதுக்கான புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுது. அதனுடைய மனசுக்குள்ளார ஒரு விதை வேரூன்றி போச்சு. இதே மாதிரி காரில் இதே ரோட்டில் நாம் போகணும். ஏன் முடியாது? அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, உழைப்பின்றி தலைவிதி வேணா உனக்கு தெருப்பெருக்கிறது இருக்கலாம்,
இருக்கட்டும். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உழஞ்சுபவர்னு சொல்றாரு. தலைவிதி என்பது கற்பிக்கப்பட்ட கற்பனை தானே. நீ வாழ்க்கையில கொண்ட செயலில் நீ கடுமையாக உழைத்தால், நீ முயன்றால், முடியாது என்ன இருக்குதுன்னு கேட்கிறார் அவர். பெரியவர் சொல்றது சரிதானே. இந்த பெரியவர் சொல்றது இந்த பொண்ணுக்கு மனசுல பதிஞ்சு போச்சு. இந்த RAS படிப்புக்காக கடுமையா படிக்குது. படிச்சு RAS பாஸ் பண்ணிடுது. நம்ம கிளாப் பண்ணலாம், தப்பில்லை. RAS பாஸ் பண்ணி அந்த ஏரியாவுக்கு சப் கலெக்டர் ஆயிடுது. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டா போங்க. அதே ரோட்ல அந்த பொண்ணு கார்ல போகுது, சப் கலெக்டரா போகுது. இன்னொரு 15 வருஷம் கழிச்சு அது கலெக்டரா மாறிடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மனிதன் விசித்திரமானவன்க. மனிதன் இருக்கிறானே, அவன் ஒரு விசித்திரமான ஒரு மிருகம்னு கூட சொல்லலாம். ஒரு ஜந்து. இதுக்கு போய் இறைவங்கிட்ட கையேந்தி நிற்கிறான். இறைவங்கிட்ட கையேந்தி நிற்கிறான். அங்க முழு மனிதனாக, அன்பு நிறைந்தனாக காட்சியளிக்கக்கூடிய அதே மனிதன் பாவம் செய்கையில இறைவன் இருப்பதையே மறந்து விடுகிறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னும் கடவுளா காட்சி தர வேண்டாம். மனிதநேயம், மன்னிக்கும் குணம், வாழ்த்தும் இதயம், நன்றி அறிதல் கொண்ட ஒரு ஒரு மனது. வாழ்த்தும் இதயம்னா நல்ல விஷயம் ஒருத்தர் பண்றாருன்னா உடனே கங்க்ராச்சுலேட் பண்றது. ஒரு ஏழையோட பசிக்கு அது சிறு உணவாக கூட இருக்கலாம். அவனோட பசி அறிந்து அவனுக்கு உணவு கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு புண்ணிய செயல் இல்லையா? ஏன் அதை செய்யக்கூடாது? இப்போ கோயிலில் அன்னதானங்கள்லாம் பண்ணுறாங்க, தர்ம காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கும்பாபிஷேகம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் வரிசையில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. கிராமங்களில் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முனியாண்டி கோயிலெலாம் நடக்கும்போது பெரிய விருந்தே நடக்கும். வயிறார சாப்பாடு போடுறதுங்கிறது ஒரு கலை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதை வாழ்த்தித்தானே ஆகணும். ஏங்க நீங்கள் எங்கேயோ போக வேண்டாங்க, ஆஷா காந்தாராவு கூட போக வேண்டாம், என்ன எடுத்துக்கோங்க. நான் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. நான் சென்னை கார்பரேஷனில் 1972 வரும்போது நான் சாதாரண ஒர்க்கர். வந்த முதல் நாள் எனக்காக இந்த அட்டண்டன்ஸ் எடுத்து எங்களுக்காக எல்லா ஒர்க்கெல்லாம் அலாட் பண்ணுறது ஒரு தனியாக ஒரு சானிட்டரி இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தர் உட்கார்ந்தார். அவர் பேர் முத்தையா. ஃபஸ்ட்டு டே, வெரி ஃபஸ்ட்டு டே, எனக்கு என்ன வயசு என்ன இருக்கும் அப்போது, 23 24 வயசு இருக்கும், அவ்வளோதான். வெரி ஃபஸ்ட்டு டே அவர் உட்கார்றாரு. அவர் உட்கார்ந்த உடனே அவர் எங்களுக்கெல்லாம் ஒர்க்கெல்லாம் அலாட் பண்ணுறதுக்காக. ஆனால் அவர் வந்த உடனே பார்த்தா ஒரு சைக்கிள் துடைச்சான், ஒரு ஆள் துடைக்கிறான், ஒரு சேர் எடுத்து ஒருத்தன் துடைக்கிறான். ஏக போக மரியாதை கிடைத்தவருக்கு. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அந்த பதவிக்காக கொடுக்கக்கூடிய மரியாதையை நான் ஏற்றுக்கிட்டேன். நான் என்னுடைய பக்கத்தில் இருந்த ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், இந்த பதவிக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? ஏன்பா வந்த வேலையை பாரு, நாம் ஒர்க்கர், அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும் அப்படின்னாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நானும் படித்து அதே இடத்துல போய் நான் சானிட்டரி இன்ஸ்பெக்டராக உட்கார்ந்தேன். நம்மால முடியும்னா முடியுங்க. முடியும் என்ற நம்பிக்கை நம்ம மனசில் இருக்கணும். நம்ம மனசுக்குள்ள இருந்தால் போதும், நாம வெற்றி கண்ட மனிதர்கள். நம்மெல்லாம் வெற்றிக்குன்னே பிறந்தவர்கள். நம்மளால முடியலன்னா யாரால முடியும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கோயில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு இடம். வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன், உள்ள பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கான் ஒரு ஆள். நீ செய்கிற உதவி உனக்கு திரும்பவும் வருங்கிறது
ஒரு சத்தியம். எந்த உதவியாக இருந்தாலும் சரி, நீ அன்னதானமாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை மாணவனை படிக்க வைக்கிறதுனாலும் சரி, அல்லது ஒரு வயிறார ஒருத்தருக்கு சாப்பாடு போகிறதுனாலும் சரி, அது உனக்கு திரும்பவும் உன்னோட வயதான காலத்தில் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்குங்கிறான். இது சத்தியம் தானே சார், உண்மை தானே? உங்களுக்கு நான் நேற்றுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்களா இல்லையான்னு எனக்கு படிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு அதில் ஒரு டாக்டர் ஒருத்தர், அந்த டாக்டர் மருத்துவம் பார்க்குறாரு. அங்கே ஒரு வியாதி பெருகி, எக்கச்சக்கமான வியாதி பெருகி ஒரு அம்மா அதில் பாதிக்கப்பட்டு, ஒரு நடுத்தர வயதம்மா பாதிக்கப்பட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு வராங்க. இந்த டாக்டர் அந்த அம்மாவை உத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறாரு. சிகிச்சை கொடுத்துட்ட பின்னாடி அவங்களுக்கு எல்லாம் சரியாக்கிறாரு, குணமாக்கிறாருங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு பயம். ஏன்னா அந்த அம்மாட்ட இருக்கிற காசு கொஞ்சம், ஹாஸ்பிட்டல் பெருசு, யாரோ கொண்டு வந்து சேர்த்துட்டான், குணமாகி போச்சு. ஆனால் டாக்டர் பெரிய ஆள், அவருக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு பணம் வேணுமே, மருந்து வேறு வாங்கணும் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கவலை இருக்கும்போது பில்லு வந்தது. நர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பில்லில் பார்த்தா 000 இருக்கு. என்னடா இது 000 இருக்கு? பில்லு திரும்பி பார்த்தா உங்களுடைய மருத்துவத்திற்கான பணத்தை நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு டம்ளர் பாலா கொடுத்துட்டீங்க. நீங்க எனக்கு அந்த நேரத்தில், எனக்கு தேவைப்படுகின்ற அந்த நேரத்தில் நீங்க கொடுத்த அந்த பால் என்னோட பசியை தீர்த்துச்சிங்க. எங்கள் தாத்தா வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா எனக்கு என்னால் முடியல. நான் நடந்து வரும்போது நான் தள்ளாடிட்டு வந்தேன், மயக்கம். உங்கள் கதவை தட்டி உங்கள்கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டேன். நீங்கள் ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்க. கொஞ்சம் தம்பி சமைச்சு போட்டுறேன்னு சொன்னீங்க. ஆனால் நான் தான் இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். அந்த ஒரு டம்ளர் பால் இன்றைய மருத்துவத்துக்கு சரியா போச்சு போங்க. ஆகவே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பணம் தான் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. இல்லை ஒரு ஆளுக்கு சாப்பாடு போடுறோம், ஐயோ சாப்பாடு எனக்கே சரியாக இருக்குது, பரவாயில்ல விட்டுருங்க. அன்பு செலுத்துங்க, பாசமாக இருங்க, முடியாதவனுக்கு கை தூக்கி விடுங்க. இதெல்லாம் செய்யலாம் இல்லையா? இதெல்லாம் ஒரு மனிதனுடைய பண்பு இல்லையா? இதுதானே அந்த அம்மா ஆஷா காந்தாரா என்ன நினைச்சது? ஒரு சாதாரண அந்த தெருக்கு கூட்டுறது என்ன சாதாரண நினைச்சிங்களா? ஒரு மெயின் ரோடு ஃபுல்லாக கூட்டுது, காலிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே இடுப்பெரும்பெல்லாம் விட்டுடும். அவ்வளோ வலி, ரண வேதனைன்னு சொல்லுவாங்களே, சரியாக இருக்கும் அந்த வேலை முடிச்சுட்டு போகணும். குளிச்சு முடிச்ச உடனே குழந்தைங்களுக்கு சமையல் பண்ணி சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படித்து RAS பாஸ் பண்ணி சப் கலெக்டர் ஆச்சு. முடியும் என்றால் நம்மால் முடியும் உறவுகளே, பாசங்களே உங்களால் முடியும். காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறத பார்த்துருக்கீங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு எடுத்து போய் காக்காய்க்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவார். அந்த பழக்கம் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட சரி, ஒரு நல்ல திதி அன்னைக்கு ஒரு நல்ல நாளில் வீட்டில் படைக்கிறாங்கன்னா ஒரு 10 சாப்பாடு பாக்கெட் வாங்கிட்டு போய் முடியாதவங்களை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குறது உண்டு. என் பொண்ணு லக்ஷ்மி இருக்காருங்களா, கோயிலுக்கு போனால்னா ஒரு 10 பாக்கெட்டு டிஃபன் வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பா. பாராட்டுக்குரிய செயலுங்கிற நான். காசாக கொடுத்தா கூட ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல்லாம் கையேந்தக்கூடிய ஆட்கள் காசாக கொடுத்தா கூட தவறான வழியில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உணவாக கொடுங்க, வயிறு நிறையட்டும், மனசு நிறையும், அவர்கள் வாழ்த்துவார்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. வணக்கம்.